வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா MRB அதாவது ஃபார்மசிஸ்ட் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு தான் காமிக்க போறேன். ஸோ இந்த ஃபார்மசிஸ்ட் ஜாபுக்கு 2019லயே நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த முறை ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா போதும், பேமெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா SC/ST கேட்டகரிஸ்க்கு 300 rupees அண்ட் அதர்ஸ்க்கு 600 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா August 30th. ஸோ டுடே அண்ட் டுமாரோ இந்த 2 daysக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்தது எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு பண்றதுக்கு ரெடியா இருங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்க இந்த 2 daysல கண்டிப்பா பண்ணிடுங்க. ஸோ இந்த லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்ளை பண்றது ரொம்பவே ஈஸி. ஸோ இதுல ஒன்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த MRBயோட பேனல் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்கான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் என்னைக்கு கொடுத்தாங்க, டேட் ஆஃப் க்ளோசிங் எப்போ இருக்கு அது வரைக்கும் அந்த டீடைல்ஸ் இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் எந்த டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால அந்த இன்டிமேட் லேட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ ரிஜிஸ்டர் இங்க தான் நீங்க பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் ஆகும்போது லாகின் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க இங்க பண்ணுங்க. ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ லாகின் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி 2019லயே உங்களுடைய டீடைல்ஸை கொடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் இங்க கொடுத்தீங்கன்னா நீங்க லாகின் அப்படியே டைரக்டா பண்ணிடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன டேட்டு இல்லை லாஸ்ட் டேட் இது எல்லாமே இருக்கு. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா August 30th க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வேலிடேஷன் ரூல்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸை செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேஜை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இன்கேஸ் நீங்க 2019லயே பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ லாகின் அப்படிங்கிற இந்த பேஜ்ல நீங்க உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் ஆர் உங்களுடைய இமெயில் ஐடி. உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்க மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி நீங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை இங்க மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் பாஸ்வேர்டு அந்த டைம் என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இந்த கேப்சா கோடு. ஸோ இந்த டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் நீங்க ப்ரீவியஸா என்னென்னலாம் ஃபில் பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுடைய போட்டோவோட அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ டீடைல்ஸ் செக் பண்ணிட்டு ஏதாவது டீடைல்ஸ் ஆட் பண்றதா இருந்தாலும் ரிமூவ் பண்றதா இருந்தாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா பண்றீங்கன்னா இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படிங்கிறது அங்கேயே இருக்கு ஃபார்மசிஸ்ட். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் நீங்க கொடுத்துக்கணும். கம்யூனிட்டி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிட் யூ அப்ளை ஃபார் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் இன் 2019 அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இங்க செலக்ட் பண்ணிட்டு எஸ் ஆர் நோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஜென்ரலா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ், ஸோ இந்த டீடைல்ஸ் தான் இங்க கேட்பாங்க. ஸோ எல்லா டீடைல்ஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ A to Z நீங்க என்னெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது ஓவராலா உங்களுக்கு ஷோ அப் ஆகும். ஒரு முறை நல்ல கிளியரா செக் பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ண முடியாது. சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை முறை வேணாலும் ப்ரிவியூ பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மார்க் ஷீட் ஆகட்டும், உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், உங்களுடைய போட்டோகிராஃப், உங்களுடைய சிக்னேச்சர், இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஸோ இதை மட்டும் கரெக்டா பார்த்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட் ஆப்ஷன் கேட்கும். மறக்காம நீங்க உங்களுடைய ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட பிரிண்டர் இல்லைன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம் டேட்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, மற்ற டீடைல்ஸ், கோர்ஸ் டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இந்த சப்ஜெக்ட் சிலபஸ் கவர் ஆகுது, ஸோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.